Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கறத எளிமையான முறையில பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. இப்போ உங்ககிட்ட இந்த பழத்தை காமிச்சு இது என்ன பழம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களால் சுலபமாக ஆப்பிள் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே இந்த பழத்தை காமிச்சு இது என்ன பழம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களால் சுலபமாக ஆரஞ்சு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த பழத்தை பாருங்கள், இது என்ன ஃப்ரூட்? கண்டிப்பாக நம்மள நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் இந்த ஃப்ரூட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ரூட்டுக்கு இதுதான் பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இந்த மூணாவது இந்த ஃப்ரூட்டை காமிச்சு இது என்ன நான் கேட்டேன்னா உங்களால் ஈஸியாக இந்த ஃப்ரூட்டோட பேரை சொல்ல முடியும். ஸோ இதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? நீங்கள் இந்த புது ஃப்ரூட்டை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுட்டீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இதுக்கு காரணமாக இருக்கிறது உங்களோட மூளை தான். இந்த மூளையின் ஞாபக சக்தியும் சிந்தனை திறன் தான் இதை நமக்கு இந்த புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உதவுது. இதே மாதிரி செயற்கையான முறையில் கம்ப்யூட்டரை சிந்திக்க வைக்கும் முயற்சி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபீல்டு. அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவு தான் மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் டீப் லேர்னிங். சரி, இப்போ நம்ம முதல்ல மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முன்னாடி பார்த்த பழங்களின் எடுத்துக்காட்டு வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆப்பிளையோ ஆரஞ்சையோ பார்த்தாலே நம்மளால் அதற்குள்ள உள்ள வித்தியாசங்களை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இதுவே கம்ப்யூட்டர் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு சில ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம்? அதுக்கு கம்ப்யூட்டருக்கு இந்த பழங்களை பற்றின சில தகவல்களை நம்ம டேட்டாவாக ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டேட்டா சொல்லலாம் அப்படின்னா இந்த பழம் என்ன வடிவத்தில் இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கும்ங்கிற மாதிரி தகவல்களை நம்ம ஃபீட் பண்ணலாம். இப்போ ஒரு பழம் ரவுண்டா இருந்து அது ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னா அது ஆரஞ்சு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். மேலும் பல வகையான ஆரஞ்சின் படங்களை கம்ப்யூட்டருக்கு இன்புட் டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பழம் ரவுண்டா இருந்து சிவப்பு நிற ஷேட்ல இருந்ததுன்னா அது ஆப்பிள் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதற்கும் மேல நிறைய ஆப்பிள் படங்களை இன்புட் டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி தகவல்களை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும்போது கம்ப்யூட்டர்னால தனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து இந்த மாதிரி பழங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தகவல்களை வைத்து கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுது பாத்தீங்களா, அதைத்தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில நிறைய காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மெஷின் லேர்னிங்கை பயன்படுத்துவாங்க. இதுவே டீப் லேர்னிங் பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான மெஷின் லேர்னிங் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா மனித மூளையின் கட்டமைப்பை சார்ந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்படுற விஷயம். மனிதனோட மூளையின் செயல்பாட்டுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூரான்ஸ் என்று அழைக்கப்படுற செல்ஸ். மனிதனோட மூளையில கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு. இதே மாதிரி நியூரான்ஸை செயற்கை முறையில் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கி அதை பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் பண்றதை டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த பழங்கள் எடுத்துக்காட்டே வச்சுக்கோம். நான் என்ன பண்ணேன், நான் கம்ப்யூட்டருக்கு இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா சில தகவல்களை இன்புட் டேட்டாவா நான் ஃபீட் பண்ணினேன். அதாவது வட்டமா இருந்து சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது ஒரு ஆப்பிள்னு வச்சுக்கலாம், வட்டமா இருந்து ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் அது ஆரஞ்சு பழம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சில இன்புட் டேட்டா நான் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணேன். அது இல்லாமல் மேலும் இந்த பழங்களோட பல வகையான புகைப்படங்களையும் கம்ப்யூட்டருக்கு நான் ஃபீட் பண்ணினேன். ஸோ அப்படி நான் கொடுத்த தகவல்களை வச்சு கம்ப்யூட்டர் இந்த பழங்களை பாகுபடுத்தி ஆரஞ்சு பழம் எது ஆப்பிள் பழம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி மெஷின் லேர்னிங் மூலமா கத்துக்குச்சு. ஆனா இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நான் பண்ணாமல் இருக்கேன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த பழங்களை பற்றின டேட்டா நான் ஃபீட் பண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நான் பண்ணாமல் இருக்கேன். அதாவது ரவுண்டாக இருந்து ஆரஞ்சு கலரில் இருந்தால் ஆரஞ்சு பழம் அப்படிங்கிற அந்த தகவலை நான் ஃபீட் பண்ண மாட்டேன். ரவுண்டாக இருந்து சிவப்பு நிறத்தில் இருந்து அது ஆப்பிள் அப்படிங்கிற தகவலை நான் ஃபீட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக விதவிதமான நிறைய புகைப்படங்களை, அதாவது ஆப்பிளோட புகைப்படங்களையும் ஆரஞ்சோட புகைப்படங்களையும் கம்ப்யூட்டருக்கு நான் ஃபீட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். அந்த புகைப்படங்களை பார்த்து கம்ப்யூட்டரே தானாக இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இது ஒரு வகையான பழம், இந்த மாதிரிலாம் இருந்து இது வேறு வகையான பழம் அப்படின்னு தானாகவே கற்றுக்கொள்றது டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடித்தளமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் பெரிய பங்களிக்கும். இது எப்படி கத்துக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற நம்ம டீட்டெயில போக வேண்டாம். ஆனா இன்புட் டேட்டா கொடுக்காமலே கம்ப்யூட்டர் தனக்கு கிடைத்த புகைப்படங்களை வச்சு மட்டும் தானாகவே கத்துக்கிட்டு அதுக்குள்ள வேறுபாடுகளை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா, அதை டீப் லேர்னிங் சொல்லலாம். அதாவது கம்ப்யூட்டர் தானாக கற்றுக்கொள்ள மனிதனின் உதவி மிக குறைவாக இருக்கும்
டீப் லேர்னிங்கை பொறுத்தவரை. ஏன்னா நம்ம மிஷின் லேர்னிங் கொடுத்த அளவுக்கு டேட்டா வந்து இதில் ஃபீட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும், நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர வந்து வேறு எந்த டேட்டா அல்காரிதம் அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள வித்தியாசங்களை தானாகவே கற்றுக்கொள்ளும். ஸோ இப்போ உங்களுக்கு மிஷின் லேர்னிங் என்ன, டீப் லேர்னிங் என்னங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் இன்னும் சில வித்தியாசங்கள் இதற்கு இடையே உள்ளது. இப்போது டீப் லேர்னிங்கை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆனால் மெஷின் லேர்னிங்க்கு அந்தளவுக்கு அதிக ப்ராசஸிங் பவர் தேவையில்லை. இப்போ அதிகமான ப்ராசஸிங் பவர் வேணும்னா அங்கே என்ன ஹார்ட்வேர் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா GPU அப்படிங்கிற கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை பயன்படுத்துவாங்க. இப்போ நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா CPUங்கிறது தான் இருக்கும். GPUங்கிறது சில கம்ப்யூட்டரில் எக்ஸ்ட்ராவாக இந்த கிராஃபிக்ஸு, பயங்கரமான கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, 3D மாடல்ஸ் டிசைன் பண்ணுறதுக்குலாம் GPU கொண்டு வருவாங்க. அந்த வகையான சில GPUக்கள், பவர்ஃபுல்லான GPUக்கள் தான் வந்து டீப் லேர்னிங்கை செயல்படுத்துகிற கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும். இந்த GPU அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா CPU காட்டிலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதோட ப்ராசஸிங் பவர் அதிகமாகவும் இருக்கும். இதுவே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்தணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து GPU இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பவர்ஃபுல்லான CPU வச்சு நம்மளால் செயல்படுத்த முடியும். இப்போ நம்ம அச்சீவ் பண்ணுறேன்னு நினைக்கிற டார்கெட், அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து டீப் லேர்னிங் பயன்படுத்துறது நல்லது. மேலும் இப்போ மிஷின் லேர்னிங் மூலமா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த விடை கிடைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஆராய நினைச்சீங்கன்னா மெஷின் லேர்னிங்கில் உங்களால் சுலபமாக ஆராய முடியும். ஆனால் இதுவே டீப் லேர்னிங்கின் உதவியை கொண்டு ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கி இருந்தாங்கன்னா, இப்போ அந்த டீப் லேர்னிங் மூலமா கம்ப்யூட்டர் வந்து இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லுச்சுன்னா, இந்த ரிசல்ட் ஏன் வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு உங்களால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஆராயறது ரொம்ப கஷ்டம். டீப் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. இப்போ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு என்ன, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், அதில் இருக்கிற விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டீப் லேர்னிங் மூலமா ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னா அது ஏன் கிடைச்சது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு புதிராக தான் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதையும் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெஷின் லேர்னிங்கை காட்டிலுமே டீப் லேர்னிங்லேருந்து கிடைக்கிற விடையின் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்புறம் டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் காட்டிலுமே அதிக நேரம் எடுத்துக்கும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து அல்காரிதம் உருவாக்குறதுக்கு நிறைய இன்புட் டேட்டாவை அதுவாக சேகரிக்கணும். அதனால தான் வந்து டீப் லேர்னிங்கை வந்து வேகமாக செயல்படுத்துறதுக்கு அதிக ப்ராசஸிங் பவர் கொண்ட GPUs தேவைப்படுது. இப்போ கூகுள் போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்ச் எல்லாம் பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து டீப் லேர்னிங்கை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முன்னாடி ஒரு ஃபோட்டோ காமிச்சு இது என்ன பழம் அப்படின்னு கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்து அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் சர்ச் டெக்னாலஜி இருக்குது. அந்த கூகுள் லென்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த ஃபோட்டோவை பற்றின எல்லா தகவல்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் டீப் லேர்னிங் தான். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் சுருக்கமாக சொல்லணும்னா, டீப் லேர்னிங்கை வந்து நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லா மிஷின் லேர்னிங்கையும் நீங்கள் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் மிஷின் லேர்னிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதற்கான சில வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.